வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கேட்டுட்டு மோக்கரி FSK அண்ட் நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். ஃபைனலி தக் லைஃப் ஒரு வேலையை ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் படத்தை நான் பார்த்துட்டேன். படம் எப்படி இருக்கு முழுசாவே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் அண்ட் கமலோட கொம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா. அண்ட் எஸ்டிஆரோட செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் படம் கண்டிப்பாக ஒரு 2-3 வருஷமாக அவரோட படம் எதுவுமே பார்க்காம இந்த படத்தில் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி அவரோட கேரக்டர் அமைஞ்சுங்க முழுசாவே பார்த்துடலாம். அண்ட் மொத்தமாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆனிச்சாலேங்கிற முழுசாவே பார்த்துடலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். யாராவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாயகனோட பெட்டராக இருக்கும் அப்படி நம்பி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ டிஸ்கவுண்ட் சொல்கிறேன். நாயகன் மாதிரி இந்த படம் இருக்காது. இந்த படத்தை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஃபீல் கொடுக்கும். நாயகன் மாதிரி ஒரு கல்ட்டு கிளாசிக் படம் இருக்குன்னா அது கண்டிப்பாக மணிரத்னத்தினாலே முடியாது. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்தை போய் பாருங்கள். அப்புறம் என்ன ஆரம்பிச்சிடலாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நான் தூங்கிட்டேன், பார்க்கல. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃப்ளோவில் போவோம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது வந்து மணிரத்னத்தோட கதை கிடையாது. இது வந்து கமலோடைய கதை. ஸோ அவரோட கதையை மணிரத்னம் அவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கதை என்ன தான் கமலோடைய தான், ஸ்க்ரீன் ப்ளே கம்ப்ளீட்டாக மணிரத்னத்தோட தான். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி. ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கதைங்கிறது ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி கண்டிப்பாக ஸ்லோனஸ்ங்கிறது ஏகப்பட்ட இடத்துல இருக்கும். கண்டிப்பாக நிறைய ஆக்ஷன் எமோஷன் சொல்லிட்டு நிறைய ஃபுல்லாக ஒரு பேக்கேஜ் என்டர்டெய்னராக தான் கொடுக்க பார்த்துருக்காங்க. சம்ஹவ் சில இடங்களில் நிறைய இடங்களில் ஒரு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சில இடங்களில் உங்களுடைய பொறுமையை கூட சோதிக்கலாம். பட் எனக்கு ஓகே, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு இந்த படம். டெக்னிக்கல் சைடு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக மணிரத்னம் படம் நம்பிக்கை இதுக்கு நம்ம போவோம், விஷுவலுக்காக தான் போவோம். ஸோ கண்டிப்பாக விஷுவல் எல்லாமே ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. எல்லா லொக்கேஷனுமே ரொம்ப அழகாகவே படமாக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் நிறைய க்ரீன் ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கூலாக கொடுத்துருக்காங்க. என் படத்தோட எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா விஷுவல் தான் இந்த படத்தோட ஹோல்டு பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை எப்படிப்பட்ட சீனாக இருந்தாலும் சரி படத்தோட ஒவ்வொரு விஷுவலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கமல்ஹாசன் எப்படி நடிப்பாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக அவரை அந்த படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ கண்டிப்பாக அவரை டாமினேட் பண்ண யாருனாலையுமே முடியாது. ஆனால் அவரோட கேரக்டர் ஆர்க் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் பர்ஃபார்மனாக இருக்கட்டும், சில இடங்கள் நிறைய எமோஷன் சீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹோல்டு பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய சீன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான ஸ்பேஸ் விட்டு நடிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது நம்ம ஆண்டவர்னால மட்டும் தான் முடியும். ஆண்டவருக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ரோல்னால் கண்டிப்பாக எஸ்டிஆர் தான். ஸோ எஸ்டிஆர் ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோல் தான். அவர் மட்டும் இல்லை, படத்தில் வர எல்லா கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வில்லனுங்க தான். எவனுமே ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் டிசைன் அமைஞ்சிருக்கு. ஸோ எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பட் சில இடங்களில் வந்து அவர் சில ரியாக்ஷன்லாம் வந்து இந்த படத்துக்கு செட் ஆகலையோ அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. பட் அது என்ன எதுங்கிற அப்புறம் நெகட்டிவ் சொல்கிறேன். பட் ஓவரால் அவர் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அவரோட சாமாக இருக்கட்டும், அவரோட லுக்காக இருக்கட்டும். ஏன் சில இடத்துல பார்த்திங்கன்னா இன்னுமே அவர் வந்து 20-25 வயசு பையன் மாதிரி ரொம்ப அப்படியே ஜாலியாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் அவரை நோக்கி வரக்கூடிய அந்த எமோஷன் ப்ளாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. கண்டிப்பாக எஸ்டிஆரை தாண்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாசராக இருக்கட்டும், ஜோஜு ஜார்ஜாக இருக்கட்டும், பகவதி பெருமாள் இருக்கட்டும், இவங்க எல்லாரோட கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான். முக்கியமாக நாசரோட கேரக்டர்லாம் வந்து சொல்லவே வேணாம். கண்டிப்பாக அந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மனுக்கு ஒரு நல்ல ஒரு தீனின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கேரக்டருக்கு அவருக்கு கிடச்சிருக்கு. மற்ற 2 பேரும் பார்த்திங்கன்னா ஜோஜு ஜார்ஜாக இருக்கட்டும், பகவதி பெருமாள் இருக்கட்டும், அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ரோலை பக்காவாகவே பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக த்ரிஷா அண்ட் அபிராமி இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு ரோல் தாங்க. 2 பேருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸுங்கிறது கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். பட் இவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போனால் சீவல், இந்த பக்கம் போனால் செதறல் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி இந்த படத்தில் முக்கியமாக ரோல் பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பாக ஒரு சீன் 2 சீன் முடிச்சு வச்சு அனுப்பிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்கள நோக்கி ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும், நல்லாவே சட்டலாகவே ஹிண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரெடிக்டபிள் தான், பட் அவங்க நல்லா அதை பண்ணியிருந்தாங்க. தாண்டி சின்ன ரோலில் பண்ண எல்லாரும் நடிகர்களுடைய நடிப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ பக்காவாகவே அதை பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த படம் நடிகர்களை தாண்டி மொத்தமாக தூக்கி சுமைக்கிறது இந்த படத்தோட இன்னொரு தூணுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம பெரிய பாய் ஏஆர் ரஹ்மான். ஸோ அவரோட மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், 2மே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. நிறைய சீக்வன்ஸை தூக்கி நிறுத்துறதே பார்த்திங்கன்னா
நம்ம பெரிய பாய் தான். ஸோ ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கே கண்டிப்பாக அந்த படத்தில் அவரோட மியூசிக் தூக்கிட்டு அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நார்மலாகவோ இல்லை ரொம்ப டிப்பிக்கலான மூவியாக கூட தெரியும். ஏன்னா அவரோட மியூசிக்கோட பங்குங்கிறது இந்த படத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய எமோஷன் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாமே எலிவேட் பண்ணுறதுக்கு இவரோட மியூசிக் ரொம்பவே உதவி இருக்குது. என் பெரிய பாய் பக்காவாக பண்ணிட்டார் அவரோட வேலையை. ஸோ படத்தோட ஸ்டண்ட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் அந்தளவுக்கு இந்த படத்தில் பெருசாக ஸ்டண்ட் இல்லைங்க. இந்த படத்தை நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கும் எஸ்டிஆருக்கும் நடக்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே அதை கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரோட அந்த ஃபேஸ் ஆஃப் ஃபைட்டுங்கிறது பக்காவாக பண்ணியிருந்தாங்க. மற்ற சின்ன சின்ன இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஃபைட் இல்லைனாலும் பட் அதோட கோரியோகிராஃபிங்கிறது டீசெண்டாக பக்காவாக இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ்லாம் பார்த்தது போதும், நெகட்டிவ்க்கு போகுமா? ஸோ நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு கதையும் சரி திரைக்கதையும் சரி அந்தளவுக்கு வலுவாக அமையவே இல்லை. எஸ், இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவரால் என்ன தான் என்ஜாய் பண்ணாலும் உங்களுக்குள்ள ஒரு மிக்சர் ரியாக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படம் எதை நோக்கி போகுதுங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சிங்கிள் சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி எபிசோட் மாதிரி ஃபீல் ஆகுங்க. இப்போ நீங்கள் ஒரு எமோஷன் சீன் பார்க்குறீங்கன்னா அந்த எமோஷன் சீனுங்கிறது ஒரு தனி எபிசோட்டாக தான் ஆக்ட் ஆகவே தவிர இந்த படத்தோட கதையோட ஓட்டத்துக்குள்ளே அது ஃபிட் ஆகலையோ அப்படிங்கிற தோண வச்சுக்கிட்டே இருந்துச்சு. நிறைய சீன் அப்படி தாங்க இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பரபரப்பாக ஆரம்பிக்க வேண்டிய அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரெயின் ஆகி அங்கேயே நிற்கிது. அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அது வந்து அங்கேயே நிற்கிது. எனக்கு கேட்டால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ங்கிறத கம்ப்ளீட் ஆக்ஷனாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். கதையோட ஓட்டத்துக்குள்ளே அந்த எமோஷனை ஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த படத்தோட எமோஷனுங்கிறது அது ஒரு தனி எபிசோட்டாக, அதாவது பிரேக் எடுத்து போயிட்டு வர அளவுக்கு தான் இந்த படத்தோட எமோஷன் இருக்குது. அதே போல் தான் ஸ்டண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போய் ஒரு தனி எபிசோடை செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சே தவிர இந்த படத்தோட கதைக்கும் இந்த கதை காலத்துக்கும் பிளெண்ட் பண்ணி வர மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்து அமையவே இல்லை. அதாவது இதுக்கு பிறகு நம்ம ஏகப்பட்ட மணியாத்திரம் படம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேங்கிறது கண்டிப்பாக கம்பேரிட்லி ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிற ஃபீல் தான் வந்துச்சு. நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ண முடியலையோ அப்படிங்கிற தாட்ஸ் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்தோட இன்னொரு நெகட்டிவ் கண்டிப்பாக எஸ்டிஆரோட கேரக்டர் தான் சொல்லுவேன். எஸ்டிஆரோட பெர்ஃபார்மெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட வேலையை பக்காவாக பண்ணியிருந்தாலும் இந்த படம் கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து லைக் ஒரு மாதிரி டம்ப் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இல்லையோ அப்படிங்கிறது நீங்கள் ட்ரெயிலரில் அவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்பீங்களே. ஆனால் படத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீன் மட்டும் தான் அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குமே தவிர முக்கால்வாசி சீன் பார்த்திங்கன்னா அவர் பெருசாக எமோட் பண்ணாத மாதிரி தான் இருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராப்பராக டெவலப் பண்ணணுமோ அப்படிங்கிற தோணுது. ஏன்னா நிறைய முக்கியமான சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கணும், ஆனால் அவர் அங்கே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பிளாங்காக விட்ட மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆண்டவருக்கு மட்டுமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கணும், அவர் தான் இந்த படத்தோட ஹீரோங்கிறதுலாம் புரியுது. அதே மாதிரி வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அந்த படத்தோட வில்லனுங்கிறது இவங்க ட்ரெயிலரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் எந்த வகையில் அப்படிங்கிறதா முன்னாடியே சொல்லியிருப்பேன், இவர் ஒரு கம்ப்ளீட் வில்லனாக இருக்க மாட்டார்னு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எஸ்டிஆருக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் யாருக்கு கொடுத்துருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். கம்ப்ளீட் வில்லனாகவும் தெரியக்கூடாது, அதே சமயத்தை எஸ்டிஆரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஏன்னா நான் முழுசாக சொல்ல முடியாது, சொன்னால் இந்த ரிவ்யூ வந்து ஸ்பாயிலர் ரிவ்யூவாக மாறிட்டோம். ஸோ படம் பார்த்து தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக எஸ்டிஆரோட கேரக்டர் வந்து இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு கதை. இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான சேவியராக இருக்க வேண்டியது எஸ்டிஆர், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட். அதே போல் இந்த படத்தை திரிஷாவோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அமைது. படம் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரடியூஸ்லேருந்து எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது படம் ஒரு கட்டத்துக்கு மேலே போக போக திரிஷாவோட கேரக்டருங்கிறது மேபி சில பேருக்கு இரிட்டேட்டாக அமையலாம். சில பேர் பசாமல் இந்த தூக்கிருங்கடா இது பொண்ணை அப்படின்னு கூட தோணும். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இவங்க வந்து விடிவி பேரையும் மேட்ச் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அதே சமயத்தில் மன்மத அன்பு பேரையும் மேட்ச் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னு படம் பார்த்தவனுக்கு புரியும். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கேரக்டர் ஆர்க்குங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு கேட்டால் திரிஷாவோட கேரக்டர் ஒன்று பெட்டராக பண்ணியிருக்கணும், இல்லை பாதியோடு முடிச்சு அனுப்பியிருக்கணும். அதே போல் இந்த படத்தில் டயலாக் ரைட்டிங், மணிரத்னம் படம்னாவே எப்படி டயலாக்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். புரியாமல் பேச மாட்டாங்க, கம்மியாக பேசுவாங்க, அவ்வளோதான். எல்லாமே விஷுவலி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பார். என்றைக்குமே தான் பேசுகிறத தான் படம் பேசணும் நினைக்கக்கூடிய ஆள் தான் மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு டேரக்டர். ஸோ அப்படி அவரோட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டயலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற வகையில் தான் இருக்கே தவிர உங்களுக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுற வகையில் விஷுவலி அதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏபிளாகவும் இல்லை. அதாவது விஷுவலாகவும் கம்யூனிகேட் பண்ண முடியல, டைலாகவும் சரியாக கம்யூனிகேட் பண்ணாதனால இந்த படம் உங்களுக்கு ஒரு விதமான கன்ஃபியூஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பேசுகிறாங்க, எதை நோக்கி பயணிக்கிறாங்க, நியாயமாக இந்த கேரக்டர் இதை தானே பண்ணணும், ஆனால் அதை விட்டுட்டு வேறு என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இந்த படம் வந்து மொத்தமாக இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மோசமான படம் பார்த்தீங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற இந்த 2 ஒப்பீனியனுக்கு நடுவில் மாட்டிக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு மிக்சட் ரியாக்ஷன் தான் இந்த படத்தை நோக்கி வரும். சரிடா, படம் மொத்தமாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த மணிரத்னம் படங்கள்லையே பெஸ்ட்டு வாட்ச்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு டீசெண்டான வாட்ச்னு சொல்லுவேன். ஒன்று ஒரு வாட்டி பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு சில பேருக்கு ஆவரேஜாக கூட இந்த படம் ஃபீல் ஆகலாம். எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருந்துச்சு. நான் உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போயிருந்தாலும் இந்த படம் எனக்கு ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம், டீசென்ட் வாட்ச் அப்படிங்கிறதா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் விஷுவலை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பக்காவாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் இந்த படத்தோட கதையிலையும் கேரக்டர் ரைட்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். நிறைய மிக்சட் ரியாக்ஷன் தான் இந்த படத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கான என்னென்ன ரிப்போர்ட் கிளம்பியிருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. நானே இனிமேல் தான் கேட்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி இந்த ஏதாவது ஒப்பீனியன் என்ன உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் வந்து முடிஞ்சால் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா?